மருத்துவ ஆலோசனை, வார்டில் தங்குவது, சேவை கட்டணம் ஆகியவற்றுக்கு கணிசமான கட்டண உயர்வை மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம் அறிவித்துள்ளது. நடப்பில் உள்ளதை விட மும்மடங்கு அதிகமான புதிய கட்டண விகிதம் ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது. மருத்துவ பொருட்கள் மற்றும் உபகரணங்களின் விலைகள் அதிகரித்து வருவதே கட்டண உயர்வுக்கு காரணம் என அறிக்கை ஒன்றில் அது விளக்கியது. அவ்வகையில் பொது கிளினிக் மருத்துவர்களை பார்க்கும் கட்டணம் 5 ரிங்கிட்டிலிருந்து 15 ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. மருத்துவ நிபுணர்களின் ஆலோசக கட்டணம் 30 ரிங்கிட்டிலிருந்து 80 ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. பெரியவர்கள் தனி வார்டில் தங்குவதற்கான கட்டணம் 120 ரிங்கிட்டிலிருந்து 300 ரிங்கிட்டுக்கு உயர்ந்துள்ளது. மற்ற புதிய கட்டண விகிதங்கள் முறையே குழந்தைகளை வார்டில் சேர்க்க 270 ரிங்கிட், பெரியவர்களுக்கான அவசர சிகிச்சை பிரிவு கட்டணம் 500 ரிங்கிட், குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவுக்கு 650 ரிங்கிட் மற்றும் பிரசவ வார்டில் சேர்க்க 700 ரிங்கிட் ஆகும். அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் வசதிகளை வழங்கும் அதே வேளையில் தனியார் மருத்துவமனைகளை விட தாங்கள் விதிக்கும் கட்டணம் இன்னும் குறைவாகவே உள்ளதாக யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் என பரவலாக அழைக்கப்படும் அம்மருத்துவ மையம் கூறியது. லாபத்தை அதிகரிக்கும் நோக்கில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை, மாறாக நோயாளிகளுக்கான நீடித்த சேவையை உறுதி செய்யவே என அம்மையம் மேலும் கூறியது.